விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகாவை ஆதரித்து பேசிய சரத்குமார், இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரே யார் என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளதாக தெரிவித்தார். உதயநிதி ஸ்டேஷன் அன்பு சகோதரர் அவர் பேசுறார், மோடிஜியா மு.க. ஸ்டாலின் ஆண்டர். அப்ப மு.க. ஸ்டாலின் பாரத பிரதமர் வேட்பாளரா? நல்லா பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கே தெரியல, குழப்பத்தில் இருக்காங்க எல்லாருமே. மோடிஜி எங்கே, ஸ்டாலின் எங்கே, மோடிஜி எங்கே, உதயநிதி ஸ்டாலின் எங்கே? உலக தலைவர்கள் எல்லாம் போற்றும் நமது பாரத பிரதமரை 29 பைசா என்று பெயர் வைத்து அழைக்க வேண்டும் என்று உதயநிதி கூறுவது சரியா என்றும் சரத்குமார் ஆவேசமானார். அந்த பதவி பாரத பிரதமரின் பதவி. ஒரு பாரத பிரதமரை பார்த்து நான் 29 பைசா கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் ஒன்று இருக்கிறது. நீங்க மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்திற்கு ஒழுங்காக கணக்கு காட்டியிருக்கிறீர்களா, இதை எங்கு செலவு செய்திருக்கிறோம் என்று சுட்டி காட்டியிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு உங்களிடம் பதில் இல்லை. அப்ப எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க? அப்ப 29 பைசாவா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக அளவிலே ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி ஓடோடி வந்து கட்டி தலைவி கை கொடுக்கிறார். இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. எதற்காக? இப்ப உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நிறுத்துகின்ற ஒரு திறமை, வலிமை ஒருவருக்கு இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது மோடிஜி அவர்களால் மட்டுமே முடியும். அந்த அளவு இந்தியாவின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார். மோடி எதற்காக தமிழகம் வந்தார் என பிரச்சாரத்தில் கேட்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த போது அவரிடமே இதனை கேட்டிருக்கலாமே என்று சரத்குமார் தெரிவித்தார். நீங்க என்ன திட்டம் செய்தார்? மோடி இந்த முறை வந்தாரு, எதற்காக வந்தாரு கேட்கிறாங்க. உன்னையோடு கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நீங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துருந்தீங்க. குலசேகரப்பட்டினத்தில் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை உருவாக்கி அங்க நம்ம தமிழக மக்கள் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தார்களே, பக்கத்துல தான் உட்கார்ந்து எதுக்கு வந்தான்னு தெரியலையா? தெரியாட்டி பக்கத்துல ஆபீசர் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தூத்துக்குடியில வந்து தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தார்கள். அப்ப நீங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தீங்க. மோடி எதுக்கு வந்தார் உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் உட்கார்ந்துருந்தீங்களா? அங்க எதற்காக வந்தார் என்ன செய்தார் கேட்டார். நவோதயா பள்ளிக்கூட திட்டம் செக்ரட்டரி வந்து கையெழுத்து போட்டு வேணும்ன்றாங்க. ஆனா இவங்க வேண்டான்றாங்க. என்ன நடக்குது ஆட்சியில் அவங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு அவல நிலை நடந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரி உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஒரு மீது குற்றம் சாட்டப்பட்ட தண்டனை கொடுத்து மீண்டும் அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் பதவி பிரமாணம். எதற்காக? ஊழல் மிகுந்த ஆட்சியை தொடர்ந்து நான் பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே.